கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை தமிழரை சட்டவிரோத குடியேறிகளாக கருதக்கூடாது. இந்தியாவில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் இலங்கை தமிழர்களை சட்டவிரோத குடியேறிகளாக கருதக்கூடாது. இல்லீகல் இமிகிரண்ட் அப்படிங்கிற ஒரு பெயர், அதுக்கு சட்டவிரோத குடியேறிகள்னு. இதை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். விளக்கமா அந்த கடிதத்தில் என்ன சொல்லுதுன்னா, கடந்த 1983ஆம் ஆண்டு முதல் இலங்கையில் ஏற்பட்ட இன மோதல்களால் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சொந்த மண்ணிலிருந்து வெளியேறிய இலங்கை தமிழர்களுக்கு தங்குமிடம், வாழ்வாதார உதவி, கல்வி, மருத்துவ வசதிகளை தமிழகம் தொடர்ந்து வழங்கி வருகிறது. பட்ஜெட்லேயே இதுக்கு பணம் அலோகேட் பண்ணுவாங்க. தமிழக பட்ஜெட்ல தமிழகத்தில் தற்போது 89,000 இலங்கை தமிழர்கள் வசிக்கின்றனர். இவர்களில் கணிசமானோர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசிப்பவர்கள். அதிலும் 40% இந்திய மண்ணிலேயே பிறந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு குடியுரிமை அல்லது நீண்டகால விசா போன்ற நிலையான சட்டப்பூர்வமான தீர்வுகள் இதுவரை கிடைக்கவில்லை. சமீபத்தில் மத்திய அரசின் கொள்கை முன்னேற்றங்கள், குறிப்பாக குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் ஆணை 2025 ஆக்கப்பூர்வமான மற்றும் மனிதாபிமான நோக்கத்துடன் கூடிய அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றன. அந்த ஆணையின்படி 2015 ஜனவரி 9ஆம் தேதி வரை இந்தியாவில் தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்களை சட்டவிரோதமாக குடியேறியவர்களாக கருதக்கூடாது என்று முறையான விளக்கம் மத்திய அரசால் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் இந்த கடிதத்தில் எழுதியிருக்காரு. நியாயமான ஒரு கோரிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். இதை நானுமே பல ஆண்டுகளாக நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2009 போர் நிறுத்தம் இலங்கையில் நடைபெற்றது. போர் நிறுத்தம் என்ன, முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிறது உங்களுக்கு சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். பிரபாகரன் கொல்லப்பட்டார். அதோடு விடுதலை புலிகள் இயக்கம் நிர்மூலமாக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அவர்களுடைய இயக்கத்தவர்களும் துப்பாக்கி ஏந்தியவர்களும் மட்டுமல்லாமல் சாதாரண பொதுமக்கள் நிறைய பேர் அதில் இறந்து போய் அதற்கு பிறகு அங்கே ஒரு விதத்தில் அமைதி திரும்பி இருக்கிறது. இதுதான் இன்றைய இலங்கை என்பது பெருமளவு அமைதிக்கு வந்துவிட்டது. இன்ஃபேக்ட் பெருமளவில் முற்றிலுமாகவே அமைதி. ஆனாலும் 1980களில் இருந்து இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்த முதல்வருடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 89,000 பேர், அதை விட அதிகமான பேர் இங்கிருந்து பலர் பல்வேறு நாடுகளுக்கும் போயிட்டாங்க. இப்பொழுது இந்த 89,000 பேர் என்பது இலங்கையிலிருந்து இங்கே வந்தவர்கள், அவர்களுக்கு இந்தியாவில் பிறந்தவர்கள். இப்போ அமெரிக்க சட்டத்தின்படி நீங்கள் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு போனாலும் தாய் தந்தை வேறு எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், 2 பேருமே வெளிநாட்டவர்களாக இருந்தாலும், குழந்தை அந்த நாட்டில் பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு அந்த நாட்டின் குடியுரிமை கொடுக்கப்பட்டுவிடும். இந்தியாவில் அப்படி கிடையாது. ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு அவர்களுக்கு இந்தியாவில் குழந்தை பிறந்தால் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை பெற முடியாது. அந்த விதத்தில் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை பிறந்தாலும் அவர்களெல்லாம் இந்தியர்களாக கருதப்பட மாட்டார்கள். ஸோ இது ஒரு பெரிய அனாமலி. அது இந்திய சட்டம் அப்படி தான் இருக்குது. இப்போ இவருடைய கடிதம் என்ன கேட்குதுன்னா, இந்த 89,000 பேர், இதில் பலருக்கு இந்தியாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது, தமிழகத்தை தவிர வேறு எந்த இடமும் தெரியாது, இலங்கையே தெரியாது. அவர்கள் அங்கே வாழ்ந்தவர்கள் அல்ல, அங்கே பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் பிறந்தது வாழ்ந்தது எல்லாம் இந்தியாவில். அப்போ அவர்களையும் இலங்கை பாஸ்போர்ட் எடுங்க, இந்தியாவில் தங்குவதற்கு அதற்கான விசாவில் நீங்கள் அனுமதி பெறுங்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. அவர்களுக்கு வாக்களிக்க உரிமை கிடையாது, ரேஷன் கார்டு கூட அவங்களால விண்ணப்பிக்க முடியாது, பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கோ கல்லூரியில் படிப்பதற்கோலாம் நிறைய சிக்கல்கள் இருக்கும். இது மனிதாபிமானமற்ற ஒரு விஷயம். இந்த கடிதம் நிச்சயமாக ரொம்ப முக்கியமாகிறது. 2025 மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. கொள்கை மாற்றம் அப்படின்னு வச்சுப்போம். சட்டம் அப்படிங்கிறத விட குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் ஆணை 2025. ஸோ அதன் அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ அதற்குள்ளாக இந்த விஷயத்தையும் உள்ளே எடுத்துக்கங்க. 2015 ஜனவரி 9ஆம் தேதி வரை, அந்த டேட் எனக்கு புரியல. ஏன் அந்த டேட்டை 2015 ஜனவரி 9ஆம் தேதி வரைன்னு சொல்கிறாருன்னு தெரியல. நம்ம நிச்சயமாக 2009 ஒரு கட் ஆஃபாக வைத்துக்கொள்ளலாம். 2009 அதை ஈவன் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2010ன்னு கூட வைத்துக்கொள்ளுங்கள். 2010 அந்த பெரும் போர் 1989 2009 வரைனே வச்சுப்போம். அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு படகுகளில் இலங்கையிலிருந்து தப்பி இந்தியாவுக்கு வந்தவர்கள், தமிழகத்துக்கு வந்தவர்கள், அவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. உங்களுக்கு 1 ஆண்டு டைம் கொடுக்கணும். இதில் யாரெல்லாம் இந்திய குடியுரிமை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் விண்ணப்பித்தால் உங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கப்பட்டுவிடும். உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் டிக் போட்டு கம்ப்ளீட்டாக லிஸ்ட் கொடுங்க.
இல்லை, நாங்கள் இலங்கைக்கு போயிடுறோம், எங்களுக்கு இலங்கை குடியுரிமை தான் வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கட் ஆஃப் டேட், அதற்கு பிறகு இதை நீங்கள் தொங்க விடக்கூடாது என்று இது நம்ம கொடுப்பதில் கொஞ்சம் கூட தவறு இல்லை. இதில் நம்ம மதம் பார்க்க வேண்டியதில்லை. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் என்று பௌத்தர்கள் எல்லாம் சிங்களவர்கள் தான் பௌத்தர்கள், அவர்கள் யாரும் இங்கே வரல. அதனால் இலங்கை தமிழர்கள் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இலங்கை தமிழர்கள் இந்தியாவுக்கு வந்தவர்கள் அனைவருக்கும் இந்திய குடியுரிமை ஒரு பர்டிகுலர் விண்டோ காலகட்டத்தில் இங்கே வந்தவர்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்கிறது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். இந்த குவிபிள் எங்கே இருக்குன்னா 2009 வரையா, இல்லை ஏன் அந்த 2015 ஜனவரி 9 என்று ஒரு டேட் முதல்வர் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் தெரியல, அதை நான் செக் பண்ணணும். மற்றபடி இது ஒரு நியாயமான கோரிக்கை. இதை பாரதிய ஜனதாவுமே இதை கையில் எடுத்து இந்த விஷயத்தை ஒரு முக்கியமான ஒன்றாக எடுத்துக்கொண்டு போய் இதை செய்கிறதுல தவறில்லை. இதற்கு எதிர்ப்பு என்று இருக்கவே முடியாது. அதெல்லாம் கூடவே கூடாது, அவர்களை உள்ளே அனுமதிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்வதற்கான எதிர்ப்பு எதுவும் இருப்பதாக நான் பார்க்கல. ஒரு காலகட்டத்தில் எல்டிடி ஆட்களெல்லாம் ஊடுருவி விடுவார்கள் இந்த 2009க்கு பிறகு, அதனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்படும் என்றெல்லாம் போர் முடிந்ததற்கு பிறகும் கூட ஜெயலலிதாலாம் அதை சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில். இன்றைக்கும் நம்ம எல்டிடியை ஒரு பேண்ட் ஆர்கனைசேஷனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வைகோ மட்டும் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்காரு. அதை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக பார்க்கக்கூடாது என்று. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கமே போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. இது ஒன்றும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல், உலகத்திலேயே யாருக்கும் அச்சுறுத்தல் இல்லை. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாக இனி கருத வேண்டிய அவசியம் இல்லை. அதை தள்ளி வைத்து விட்டு அது எதிலும் சம்பந்தப்படாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய, பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியா முழுவதும் பரவி இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் அகதிகளுக்கு முழுமையாக இந்திய குடியுரிமை தருவது வரவேற்கப்பட வேண்டியது. முதல்வர் அதை எடுத்து சுட்டி காட்டியிருப்பது நல்லது. இதை பாரதிய ஜனதாவென்று மீண்டும் சொல்கிறேன். பாரதிய ஜனதா மட்டுமில்லை, அனைத்து கட்சிகளுமே இதை சேர்ந்து ஒருமித்த குரலில் இதை சொல்லலாம். இதற்கு வேண்டுமானால் நீங்கள் தமிழக சட்டமன்றத்தில் இதற்கென்று ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம். எதுக்கோ பாஸ் பண்ணக்கூடியது, சிஏஏ கூடாதுன்னா இங்கே உட்காந்து பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மாறாக நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். இலங்கை தமிழ் மக்கள் இந்தியாவுக்கு வந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை அவர்கள் விருப்பப்பட்டால், ஃபோர்ஸபிளா இல்லை, தரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறது, அதில் மத்திய அரசின் மீது அழுத்தம் சுமத்துவதுங்கிறதெல்லாம் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும். இதை நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.